ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்னைக்கு பியூட்டி அண்ட் கேர் செக்மெண்ட்ல லாஸ்ட் வீடியோலயும் நான் வந்து ஒரு டைப் ஆஃப் ஆலோவேரா ஜெல் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்பவே சொல்லியிருந்தேன் இன்னொரு டைப் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன்னு. ஸோ இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுலயும் கலர் இருக்காது, ஃப்ரேக்ரன்ஸ் இருக்காது, எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். ஃபேஸ், ஹேர் அண்ட் ஓவரால் ஸ்கின்னுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸா ஒர்க் ஆகும். நம்ம சேனல்லே நான் வந்து ஆலோவேரா ஜெல் யூசஸ்லாம் கூட போட்டிருப்பேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சானிடைஸ் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணுற வெயிங் ஸ்கேல், கண்டெய்னர்ஸ், பவுல், பீக்கர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சானிடைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் டேர் பண்ணிவிட்டு மற்ற இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் டிஸ்டில்டு வாட்டர் சேர்த்துக்கிறேன். வீடியோ ஆன் பண்ணாமே சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். இதில் நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா டிஸ்டில்டு வாட்டர் சேர்த்துருக்கேன். அரிஸ்டோஃப்ளெக்ஸ் ஏவிசி பவுடர் சேர்த்துக்கிறேன். அது வந்து ஒரு ஜெல்லிங் ஏஜென்ட் தான். நான் வந்து இப்போ பிரித்து காட்டுறேன் பாருங்க. ஸோ இது வந்து டிஸ்டில்டு வாட்டர், மீதி இருக்கிறது வந்து அந்த அரிஸ்டோஃப்ளெக்ஸ்ன்ற பவுடர் நான் சேர்த்துருக்கேன். ஹைலரோனிக் ஆசிட் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப லம்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் 1 ஹவரில் அதுவே செட்டில் ஆகிடும். டஸ்ட் விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம கவர் பண்ணி நம்ம வந்து செட் ஆகிறதுக்கு வச்சுக்கலாம். ஒன் ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. எந்த ஒரு லம்ஸுமே இல்லை. சூப்பராக டிசால்வ் ஆயிருக்கு. சாஃப்ட் அண்ட் ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதில் ப்ரொபானிடி ஆயில் சேர்த்துக்கிறேன். ஹியூமெக்டன்ட் இது. ஸோ அட்மாஸ்பியரில் இருக்க வாட்டரை நம்ம ஸ்கின்ல செலுத்தி நிறைய நேரத்துக்கு ஹைட்ரேஷன் இருக்கும், டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இது ஒரு சால்வெண்ட்டும் கூட. ஸோ அதர் இன்க்ரீடியன்ஸ் வந்து டிசால்வ் ஆகிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னுக்கு ரொம்பவே சேஃபும் கூட. எந்த ஒரு இரிட்டேஷனும் இதில் இருக்காது. கிளிசரின் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆலோவேரா பவுடர் 200x நான் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் ஆலோவேரா ஜூஸ் வச்சு பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் ஆலோவேரா பவுடர் நம்ம சேர்க்க போகிறோம். 200 டைம்ஸ் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். இது கொஞ்சமான அளவே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல்லில் இருக்கிற அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. விட்டமின்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஸ்கின்னை காமாக வச்சுருக்கோம், இரிட்டேஷன் இருக்காது, ட்ரை ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும், ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுருக்கோம், ரெஜுவினேட் பண்ணும். இது கூடவே ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்க போகிறேன். லிக்விட் ஜெர்மால் ப்ளஸ் சேர்த்துக்கிறேன். இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். மல்டி பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். 9 to 12 மந்த்ஸ் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கி ஒரு ஆலோவேரா ஜெல்லை நீங்கள் என்னென்ன பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஃபேஸில் நீங்கள் நைட் க்ரீமாக யூஸ் பண்ணலாம், ஆர் ஃபேஸ் பேக் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். ஒரு ஹேர் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்த ஒரு சூதிங்காக வச்சுக்கிறதுக்கு கூட நீங்கள் இந்த ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். பாடியில் மாய்ஸ்சரைசராகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கு கூடவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐலாஷஸில் அப்ளை பண்ணிக்கலாம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும்.
டெக்ஸ்சர் ரொம்ப லைட் வெயிட்டாக சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. pH வேல்யூ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 5 இருக்குது, பேலன்சிங்காக இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணாது, ட்ரை ஆகாது. பபிள்ஸ் இருக்கிறதுனால எதுவும் இல்லை, அது ஒரு 24 to 48 ஹவர்ஸில் அதுவே செட்டில் ஆகிடும். இன்னைக்கு வீடியோவில் ஸ்டோர் பாட் ஆலோவேரா ஜெல் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களோட ஷேர் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.